நம்ம திருவண்ணாமலைக்கு எப்பவுமே அருணாச்சலேஸ்வரரோட ஆசி உண்டுங்க. அருணாச்சலா நம்மை காக்கிறது அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல. அது நம்ம ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை. ஆனா, அந்த இறைவன் குடுக்குற ஆசிய வச்சு இந்த நகரத்த ஒரு முன்மாதிரி நகரமா மாத்த வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அததான் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம இந்த நகரத்த காப்போம் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இங்க இருக்கிற அமைதிய காப்பாத்துறது, ஜாதி மத பேதம் இல்லாம ஒற்றுமைய காப்பாத்துறது, அப்புறம் இந்த ஊரோட வளர்ச்சிய தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போறது. இதான் அவரோட லட்சியமே. அமைச்சர் பொறுப்புல இருந்தாலும் ஒரு பக்தனா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அவர் கொடுக்கிற மரியாதை ரொம்பவே பெருசு. ஊர் நல்லா இருக்கணும், வர்ற பக்தர்கள் நிம்மதியா இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்கிறார். அருணாச்சலேஸ்வரரோட அருளோட அமைச்சர் ஏவா வேலு அவர்களோட அந்த துல்லியமான நிர்வாகமும் சேரும்போது திருவண்ணாமலை ஒரு சொர்க்கமா மாறி இருக்கு. அமைதி, ஒற்றுமை, வளர்ச்சி இந்த மூணும் திருவண்ணாமலையோட அடையாளம். இந்த அடையாளத்தை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போக அமைச்சர் ஏவா வேலு அவர்களோட இந்த லட்சிய பயணம் தொடர்ந்து பயணிக்குது.